ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மகாநதி சீரியலோட எபிசோட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் பொறுத்த வரைக்கும் காவேரி அவசரப்பட்டுட்டாங்க. இது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். வெண்ணிலா என்ன நினைக்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு அவங்க அந்த மயக்கத்தை தெளிஞ்சு அவங்க பேசுறதுக்குள்ளவே காவேரி படபடன்னு பேசி முடிச்சிட்டாங்க. சத்தியம்லாம் வச்சுட்டாங்க. எல்லாமே நடந்துடவே இங்கே காவேரி சொன்ன விஷயம் மறுபடியும் ஒரு ஹோப் கொடுத்தா மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு எபிசோடில் அதை வந்து வெண்ணிலா தெளிவாகவே சொன்னாங்க. நான் வந்து மூவ் ஆன் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். நீ மறுபடியும் எனக்கு ஒரு ஹோப் கொடுத்த, சத்தியம் பண்ணி, அதனால் நான் மறுபடியும் எனக்குள்ள ஒரு ஆசை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஒரு ஆசை இருந்தாலும் நீ விலகிடுவியா, உன்னால் முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி. ஏன்னா இப்போ வரைக்குமே நீ விஜய்னு விஜய் பற்றி மட்டும்தான் யோசிக்கிற, அதனால் உன்னால் விலகிட்டு இருக்க முடியுமா அப்படின்றது தான் என்னோட கேள்வி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னால் முடியும், ஏன்னா என்னால் தான் அவரும் நீங்கள் எல்லாருமே சஃபர் ஆகுறீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது, அதனால் விலகி போயிடணும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து பாட்டி பேசின அந்த ஒரு விஷயந்தான் காவேரியை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா அது வரைக்கும் நல்லா தெளிவாக இருந்தவங்க பாட்டி பேசினதுக்கப்புறம் தன்னால் தான் விஜய்க்கு இந்த கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவரை விட்டு விலகி வந்தாவது அவருக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதுவும் ஒரு வகையான காதல் தான். எப்படி சொல்கிறது, நான் தான் லவ் பண்ண அந்த பையன் வந்து தன்னால் கஷ்டப்படக்கூடாது, நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் வார்த்தையை விட்டுட்டாங்க. இப்போ எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் வெண்ணிலா பயங்கர தெளிவு. என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் டைம் என்னை ஏமாத்தினேன் அப்படின்ட்டு, நான் ஏமாத்தினேன்னு என்ன நீ ஏமாத்துறது தப்பு இல்லைன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்ட் தான். ஆனால் அந்த ஒரு வகையில் நான் பசுபதி பேச்சை கேட்டுட்டு பண்ணது தப்பு அப்படிங்கிறத அதையாவது ரியலைஸ் பண்ணியம்மா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் காவேரி சொன்ன விஷயம் வந்து இப்போ ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொன்ன உடனேவே காவேரி அவர் கூட, அதாவது விஜய் கூட அந்த பேபிஸ் ரிலேட்டடாக இருந்த தருணங்கள் எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. நினச்சி பார்த்துட்டு வெண்ணிலாவை அவங்க கையை எடுத்து தான் வயிற்றில் வச்சு குழந்தை சாட்சியாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி, நான் பண்ண சத்தியம் உண்மை, குழந்தை சாட்சியாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் கூட சத்தியம் பண்ணாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், சாட்சியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெண்ணிலாவுக்கு பயங்கர ஷாக்கு. என்னம்மா நீ திடீர்னு ப்ரெக்னென்ட் அப்படிங்கிற மாதிரி கையை பயங்கரமாக பதட்டப்பட்டு எடுக்கிறாங்க. ஐயோ, குழந்தை மேலே சத்தியம் பண்ணுறாளே அப்படிங்கிற மாதிரி, ஒரு சாட்சி சொல்கிறாளே அப்படிங்கிற மாதிரி பதட்டத்தோடு எடுத்தா மாதிரியும் இருந்துச்சு அந்த இடத்துல. இன்னொரு பக்கம் ஐயோ காவேரி ப்ரெக்னென்ட்டா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆன மாதிரியும் இருந்துச்சு. காவேரியோட அதுக்கப்புறம் அந்த சீக்வன்ஸ் என்ன அப்படின்றத காட்டலை, அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டாங்க. மேபி அப்கமிங் வெண்ணிலாவோட மனசு மாறும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இதுக்கு மேலே கண்டிப்பாக காவேரியை வந்து வெண்ணிலா சந்தேகப்படவே மாட்டாங்க. மூவ் ஆன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால் விஜயை வெளியில் எடுக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து அந்த கோர்ட் சீக்வன்ஸ் அதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் தான் இந்த ஏதோ பஸ் ஸ்டாப் மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து பார்த்தோம் இல்லையா, 3 பேரும் விஜய், வெண்ணிலா, காவேரி 3 பேரும் நின்றுட்டுருக்க அந்த சீக்வன்ஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் யாரோட சீக்வன்ஸும் இல்லாமல் நம்மளோட நிவின் அண்ட் ராகினி இவங்களோட எபிசோட்ஸ் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. நிவின் வந்து எப்படியாவது ராகினியை நம்ப வச்சு அவங்க மாமாவை பார்த்துடணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கார். ஏதேதோ பண்ணுறாரு, பேசுகிறாரு. ஆனால் ராகினி ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இன்னொன்று, அவங்க வீட்டுக்கு போகிறாரு. திடீர்னு வீட்டுக்கு போகும்போது அப்பாவோட கால், அதை கேட்டுட்டு ராகினியை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. நாளைக்கு எபிசோடில் ப்ரமோவாக ரிலீஸ் ஆச்சு இல்லையா, ராகினி போய் அவங்க அப்பாவை மீட் பண்ணும்போது இங்கே வெண்ணிலாவை வந்து கடத்தணும் அப்படிங்கிறத பேசுகிறாங்க. அதை வந்து இங்கே ஒட்டு கேட்டுடுறாரு நிவின். ஒட்டு கேட்டுட்டு காவேரிக்கு ஃபோன் பண்ணுற அந்த சீக்வன்ஸ் வரப்போகுது. வெண்ணிலாவை இவங்க கடத்துறதுக்கு முன்னாடி காவேரி, நிவின் இவங்க கடத்தி கூட்டிகிட்டு வந்துடுவாங்களா, இல்லை சேஃபாக ஹாஸ்பிட்டல்லையே பாதுகாப்பாங்களான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம்.